ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Realme P3 Ultraன்ற போனை ஒரு யூசர் ரிவ்யூ பண்ணியிருக்கிறாரு. அவர் சொந்தமா யூஸ் பண்ணும்போது அவருக்கு என்ன மாதிரியான அந்த போன் வந்து எப்படி யூஸ் ஆனிச்சு, பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, ப்ராஸ் என்ன, கான்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அவரோட ரிவ்யூ என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த Realme P3 Ultraவில் என்ன கொடுத்துருந்தாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் Realme P3 Ultra கொஞ்ச நாள்ல ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி லான்ச் செய்யப்பட்ட போனு. இந்த போன் பாத்தீங்கன்னா 6.83 இன்ச் கூட 1.5K ரெசல்யூஷனோட AMOLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 1500 nits பீக் பிரைட்னஸோட வருது. கார்னிங் Gorilla Glass 7i ப்ரொடக்ஷனோட வருது. இதோட ப்ராசஸர் பாத்தீங்கன்னா MediaTek Dimensity-யோட 8350 என்ற ப்ராசஸர் வருது. இது பாத்தீங்கன்னா RAM அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா மூணு விதத்துல லான்ச் பண்றாங்க. 8GB RAM, 128GB, அதுக்கப்புறம் 8 to 12 to 15 மாதிரி லான்ச் பண்றாங்க. 6000 mAh கொண்ட பேட்டரியோட 80 வாட்ஸ் ஒயர் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் Sony IMX896 ஓட மெயின் கேமரா வந்து OIS ஓட வருது. செகண்டரியா 8MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. பேக்ல ரெண்டே கேமரா, அதுக்கப்புறம் 16MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது பாத்தீங்கன்னா Sony IMX480 ஓட வருது. Android 15 ஓட Realme UI 6.0 ஓட வருது. IP69 கொடுக்குறாங்க வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக. அது மட்டும் இல்லாம இந்த போனை வந்து Realme வந்து இந்தியாவுல எந்த விலைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா 8GB RAM 128GB வந்து 26999 ரூபாய்க்கும், ஹையர் மாடலான 12GB RAM 512GB வேரியன்ட் 29999 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. லான்ச் பண்ண டைத்துல இப்போ Realme இந்த போனை என்ன பிரைஸ்க்கு சேல்ஸ் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா பேஸ் வேரியண்டான 8GB RAM 128GB வேரியன்ட் 22999 ரூபாய். கிட்டத்தட்ட வந்து அது லான்ச் பண்ண பிரைஸ்க்கும் இப்பைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் பிரைஸ் டிராப் ஆயிருக்கு. 4000 ரூபாய் பிரைஸ் டிராப் ஆனதுனால இந்த போன் வந்து 125,000 கீழே வர்றதுனால ஒரு நல்ல போனான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்றதை நம்ம சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் இந்த வாங்கி 2 வாரம் யூஸ் பண்ண யூசர் ரிவ்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அவர் கமெண்ட் பண்ணதுனால நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அதே போல நீங்களும் உங்களோட கருத்தை தெரிவிக்கணும். நீங்க ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நீங்க வீடியோ மூலமாகவும் ரிவ்யூ பண்ணலாம். நீங்க வீடியோவை சென்ட் பண்ணீங்கன்னா நம்மளோட ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, உங்களோட ப்ராடக்ட்டை பத்தி நீங்க பேசி அதோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் பத்தி பேசி கூட நீங்க வீடியோ எடுத்து நம்மளுக்கு அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணாலும் அந்த கமெண்ட்டை நம்ம பார்ப்போம். அது மூலமாக மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த ப்ராடக்ட் வாங்க போறவங்களுக்கு. இந்த இதை யார் கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா அப்துல் கலாம் 3891 அப்படின்ற ஒரு யூசர் தான் கொடுக்குறாரு. ஹாய் ப்ரோ, Realme P3 Ultra யூசர் ரிவ்யூன்னு சொல்றாரு. யூசர் ரிவ்யூல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த போனை வாங்கி 2 வாரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த போன்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெஸ்ட் டிஸ்ப்ளே, கிரேட் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹாப்டிக்ஸ் நல்லா இருக்கு. ஆக்சுவலா நான் சோசியல் மீடியா அதிகமா யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து போட்டோஸ், கேமராக்காக பர்சனல் போட்டோஸ் எல்லாம் எடுத்தேன், எனக்கு நான் பர்சனலா யூஸ் பண்ணி பார்க்கத்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவர் இதுல என்ன சொல்றாருன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா கேமரா பர்சனலி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து MediaTek 8350 ப்ராசஸர் கொடுத்திருக்கு. இது டெய்லி யூசேஜுக்கு நல்லா இருக்கு. நோ ஹீட்டிங் இல்ல, ஆனா லைட்டா வார்மிங் ஆகுது சார்ஜ் பண்ற டைத்துல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபுல் சார்ஜ் ஆக 50 நிமிஷம் வரைக்கும் சார்ஜ் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மல்டிமீடியா யூசேஜ் பாத்தீங்கன்னா டீசென்டா இருக்கு. கேமிங் ட்ரைடு பண்ண, COD எல்லாம் ட்ரை பண்ண, நோ ஷட்டர்ஸ் ஓவர் ஹீட்டிங், இட்ஸ் குட் ஃபார் கேமிங் ஆல்சோ. ஏன்னா கேமிங்க்கும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த ப்ராசஸர் கேமிங்க்கு நல்லா இருக்குன்றத அவர் சொல்றதுக்கு நம்ம ஏத்துக்க முடியுதுன்னு கேட்டீங்கன்னா இதே ப்ராசஸரை வச்சுதான் Infinix GT30 Pro லான்ச் பண்ணிருக்காங்க. 8350 ப்ராசஸரை Infinix கேமிங் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. அதனால கேமிங்க்கு இது கேப்பபிலிட்டியான போன் தான் அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா ரெட் வீகன் லெதர் பேக்கோட இந்த போனை வாங்கியிருக்கதா அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பிரீமியம் லுக் குட்டா இருந்துச்சு. ஏன்னா அந்த ரெட் கலர் வீகன் லெதர் வந்து பிரீமியம் லுக் குட்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இன்னொரு வேரியன்ட் இதுல வந்து ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி அந்த மூணு டிசைன்ஸோட ஒன்று வருது. அது மட்டும் இல்லாம இதுல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஆல்சோ வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் அதிகமா இயர்போன் தான் மோஸ்ட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. SOT பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா நார்மலா வந்து 7 இருந்து 8 மணி நேரம் வந்து வந்திருக்கு. அவர் வந்து நார்மலா சின்ன சின்ன கேம் விளையாண்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம கேமரா அப்போ யூஸ் பண்ணியிருக்காரு, மீடியா சென்ட்ரிக்காவும் யூஸ் பண்ணியிருக்காரு, சோசியல் மீடியாவும் யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால மோர் தென் அவருக்கு வந்து என்ன இஷ்யூ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஸ்மூத் ஓரளவுக்கு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம UI ஓரளவுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது
மட்டும் இல்லாம இதுல வந்து அவர் பெஸ்ட் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வாட்சிங் பண்ணியிருக்காரு. அடுத்து அதை வந்து நான் அடுத்ததுல காமிக்கிறேன். அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்து பார்ப்போம். பெஸ்ட் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காரு. மூவிக்கும் சீரியஸ்க்கும் வாட்ச் பண்றதுக்கு நல்ல டிஸ்பிளே கொடுத்திருக்காரு, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து சில பேருக்கு என்ன கருத்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மீடியாடெக்னாலே உங்களுக்கு வந்து சிக்னல் டிராப் ஆகும், டவர் கிடைக்காது, போன்ஸ் கால் இஷ்யூ இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இந்த இதுல வந்து அவர் இது டிமென்சிட்டி 8350 யூஸ் பண்ணதுனால அவர் வந்து என்ன சொல்லிருக்கீங்கன்னா, நோ டவர் ஆர் சிக்னல் இஷ்யூ, கால் குவாலிட்டி சர்ப்ரைஸ்லி குட்டா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல வந்து நம்ம மீடியாடெக்கா இருந்தாலும் நம்ம கால் குவாலிட்டி நல்லா இருக்குன்றது இந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம செல்ஃபி பொறுத்த வரைக்கும் அவர் டிராபேக்கா சொல்லியிருக்காரு. செல்ஃபி கேமரா அவருக்கு பிடிக்கல, ஏன்னா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா அவருக்கு சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த போன் வந்து கிட்டத்தட்ட பிரைஸ் வந்து நல்ல பிரைஸ் பண்ணிருக்காங்க. இப்போ பிரைஸ் டிராப் ஆனதுனால அவர் சொல்லியிருக்காரு பிரைஸ் நல்ல பிரைஸ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 21K அவர் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ அக்ரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு, இதுதான் நீங்க இந்த இடத்துல முக்கியமா பார்க்கணும். இதுக்கப்புறம் அவர் கமெண்ட்ல ரீப்ளை பண்ணியிருக்காரு, ப்ரோ எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்டேட், சின்ன அப்டேட் வந்துச்சு. சின்ன அப்டேட்க்கு அப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா, எனக்கு 8 hours மேக்ஸிமம் கிடைச்ச SOT இப்போ வந்து 12 hours கிடைக்குது. அது மட்டும் இல்லாம 12 hours 2 minutes கிடைச்சாலும் எனக்கு 2% சார்ஜ் மீதம் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. மேக்ஸிமம் அவர் யூசேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20% சார்ஜ் வரதுக்கு எப்படி இருந்தாலும் அவர் வந்து 10 hours வந்து SOT கன்சிடர் பண்ணியிருக்காரு. நல்ல இருக்கு, SOT லாங்கா வேணும் அப்படின்ற மாதிரி உள்ளவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஆல்டர்னேட்டிவா சில போன்ஸ் இருக்கு. அதுதான் என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பிரைஸ் டிராப் ஆனதுனால என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மோட்டோ Edge 60 Sailors இருக்கு, அல்லது மோட்டோ Edge 60 Fusion இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்ஃபினிக்ஸோட GT30 Pro இருக்கு. அது மட்டும் இல்லாம ஐக்கியோட Z10 இருக்கு, அல்லது விவோ T4 Ultra, விவோ T4 இருக்கு. இந்த போன்ஸ்ல இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்குன்றது என்னோட கருத்து. அதெல்லாம் கன்சிடரேஷன் பண்ணிட்டு இவர் கொடுத்த ரிவ்யூ, இவர் எப்படி யூஸ் பண்ணாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த ரிவ்யூ பார்த்துட்டு அது மட்டும் இல்லாம உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து நீங்க வேற எந்த ப்ராடக்ட் வச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து வந்து மத்தவங்களுக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ரிவ்யூவை பர்சனலா எனக்கு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்ஸ்டாகிராம் அல்லது ட்விட்டர்ல DM பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம ரிப்ளை பண்ணுவோம். அதை கூட நம்ம வீடியோவா மேக் பண்ணுவோம். இப்போ இந்த இவர் கொடுத்த யூசர் ரிவ்யூ மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.